வணக்கம் மக்களே, எல்லோருத்துக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் பொன்குட்டியில் நல்லா இருக்கும். எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்குவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஹைப் ஆப்ஷன் கொடுங்களே, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், வீடியோ பார்த்து ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. இந்த வீடியோ வந்து செல்லப்பா கவுண்டருக்கு பிறந்த சின்ன பையன்னா 2 அண்ணன், நான் 1. நான் லாஸ்ட்டு. பெரியவங்க 2 பேருமே அண்ணா தான். அதில் சின்ன அண்ணா. ஓகே, அவங்க எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் இதை ஏன் அப்படி இதை சொல்கிறேன்னா, பேர் மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டேன். என் பிள்ளை பேர் நான் சொல்லுவேன். அது எனக்கு உரிமை இருக்குது, சொல்கிறேன். அது திட்டுட்டு போனால் போட்டு. உங்களை சொன்னனாத்தான் நீங்கள் இருக்கணும். உங்களை சொல்லிங்கிற போது கமெண்ட் இருக்கணும். என்ன, நான் டெய்லி இந்த வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா தப்பு பண்ணினவன் தண்டனை அனுபவிக்கணும். உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுட்டு ஆகணும். அந்த மாதிரி நல்லா பக்கத்தில் அந்த இடைக்கோட்டை வட்டாரத்தில் எல்லாமே பக்கத்தில் அவனுக்கிட்ட எல்லாத்துக்கும் நல்ல பேர் எடுக்க. அது எப்படி நல்ல பேர் எடுத்த? அம்மா போய் எல்லாத்துக்கும் சொல்லும், சின்னவன் இப்படி பண்ணுற, சின்னவன் நல்லவன் சொல்லி அதில் உனக்கு வந்தது. சரியா? இப்போ 5 பவுன் சங்கிலி திருடி கொண்டு போய் வச்சு வித்துட்ட. அம்மா அப்பா வயசான காலத்தில் ஏமாற்றி பிடிக்க போயிட்டேன். நீ முன்னாடியே அப்பா இருக்கும்போதே கொண்டு பண்ணிட்டாது. லைனில் போட்டு அடைக்கணும் அப்படின்னு சொல்லி யார் கொடுத்தா? அம்மா கொடுத்து உனக்கு. நீ அம்மா மேலே பாசம் காட்டுற மாதிரி காட்டிட்டு அந்த நகையெல்லாம் ஆட்டி போட்டு போயிட்டேன். நீ செஞ்சா என்னடா செய்யாட்டினடா? என் பிள்ளை கொண்டு வச்சு 6 வருஷம் பார்த்துச்சுடா. என் பிள்ளை பெரிய பிள்ளை கொண்டு 6 வருஷம் வச்சு பார்த்துது. அந்த பிள்ளை நீங்கள் சொல்கிறீங்கள, அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணாங்க, அந்த பிள்ளைக்கும் போட்டாங்க. நீங்கள் போட்டீங்களா? சொல்லு, நீங்கள் போட்டீங்களான்னு கேட்குறேன். 10 பைசா நீங்கள் செஞ்சீங்களா அந்த பிள்ளைக்கு? எங்கள் அப்பா அம்மா வந்து பேத்திக்காக செஞ்சாங்க. பேத்தி வளர்த்திட்டுமே மருமகன் குடியாரனா போயிட்டு ஒன்றும் விளங்காம நான் போயிட்டு. அது எப்படிடா உங்கள் அம்மா சரியில்லை, மருமகன் அவன் நல்லவா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நீங்கள் கூட வாழ்ந்தீங்களா? அது கனகாலுக்கு தெரியுமில்ல. நான் எப்படி வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு கனகாலுக்கு தெரியுமில்ல கூட. அப்படியே கனகை கூடவே இருந்துச்சு. நான் படிக்க வைக்கிற வந்துருச்சு. என்னமோ நாங்கள் பிச்சை எடுத்து நொச்சி எடுத்து படிக்க வச்சேன். ஏன் கனகா என்கிட்ட இருந்துச்சு? அந்த ஓடிக்கலாம். அவர் நல்லவர்னா அந்த போயிருக்கும்ல. இப்போ ஏன் பேசுறதில்ல கனகா? அவங்ககிட்ட அவங்க அப்பா கிட்ட ஏன் பேச மாட்டேங்குது? அவன் அப்பனுடைய சுயநல அந்த இதெல்லாம் பிடிக்கல கனகாலுக்கு. அவங்க இருக்கிறது போகிறதெல்லாம் பிடிக்கல. கோயம்புத்தூரில் வந்து அவங்க இறந்தது கூட கனகா கூப்பிட வேண்டாம் தான் சொல்லியிருக்குது. அவங்க தான் இல்லை கூப்பிடலாம் அப்படிங்கும்போது கூப்பிட்டாங்க. வந்துருந்தா அப்படின்னா மேலே வீட்டில் படுத்துருந்தேன். எனக்கு வந்தானா போனான்னு. அதுக்கப்புறம் கனகா சொல்லிச்சு வந்துருக்குறாங்க அப்படின்னா. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த பிறந்தக்குள்ளே பேசிட்டே ஆகணும். பேசிட்டு போயிருக்கா. அப்படி செய்ய வேண்டிய கடமை 10,000 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படி நான் போய் சொல்ல, நான் செஞ்சதுக்கு மேலே அந்த செஞ்சுட்டேன். அப்படியா? நான் தான் சொன்னேன் கனகாவுக்கு. அந்த நான் ஏன் சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நான் இதை சொல்லிவிட்டு கல்யாணத்துக்கு வரல. ஒரு ஒரு பொண்ணு, அப்பா எனக்கு கல்யாணம் நவம்பர் 15ஆம் தேதி கல்யாணம், நீங்கள் வாங்கப்பா. நீ எந்த இதில் சரித்திரத்துலையாவது பொண்ணு சொல்லியிருக்குதா? இது கூப்பிட்டு சொல்லுது அப்பனுக்கு. சரி பத்திரிக்கை ஓட்டி வச்சுட்டு வரணுமாம்மா. நீ எங்கெங்கேயோ கிடப்ப, நாங்கள் 2 பேரும் முடியாமல் கிடக்கிறோம். எப்படி கொண்டாந்து பத்திரிக்கை போட்டு வச்சுட்டு வர முடியும்? அப்படி ஒன்று வச்சு நீ இன்னாலும் நாங்கள் வரல இல்லை. உனக்கு கொண்டாந்து பத்திரிக்கை வச்சு உனக்கு என்ன பிரயோசனம்? எனக்கு பிரயோசனம் இல்லை. அதனால நான் வேணான்ட்டேன். பத்திரிக்கை ஒன்றில் நாங்கள் வைக்க 2 பேருமே அந்த முடிவுக்கு போகல. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏன் பேச வச்சு அப்படின்னா, அந்த பேரனுக்கு நம்ம பையன் பிறந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஏதாவது ஒப்ப சங்கிலி இது போடுவானேனுமோ, சம்பாதிச்செல்லாம் எங்கே கொடுத்துட்டு இருக்கானோ நமக்கு தெரியாது. ஏதோ பேசிப்பாடா பையன் பிறந்து பேசிப்பாரு, ஏதாவது கொடுப்பேன்னு பார்த்தா கஞ்ச கோப்படிக்கு ஒன்றுமே செய்யலை. ஒரு 5,000 2-3 டைம் மொத்தம் ஒரு 10-30,000 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சங்கிலி ஒரு சங்கிலி எடுத்து போட்டேன். நீ நான் 2 பவுன் சங்கிலி 3/4 பவுன் வளையல்டா, 3 பவுனாட்டு பேரனுக்கு எடுத்து போட்டேன். ஒரு மோதிரம் 1 நீங்கள் போட்டுருவீங்களா? நீ போட்டியா? அதோட விட்டுருங்க. எங்கள் சின்ன அண்ணன் அவங்க வந்து அந்த சங்கிலியும் அப்பா அம்மா சம்பாரிச்ச சொத்தை நீ தனியாக ஒருத்தர் சொல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது? யார்டா அந்த ரைட்ஸ் உனக்கு கொடுத்தாங்க? நீ 10 பேருக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் நீ கொடுக்கலன்னு வச்சுக்க. அந்த இடையோட ஃபுல்லாக பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன். செல்லப்பா கவுண்டர் மகன் சின்னவன். அங்கே அவன் அப்பா அம்மா கிட்ட 5 பவுன் நகை இருந்துச்சு. அப்பாவது 2 மோதிரம், அம்மாவது சங்கிலி தோடு, 5 பவுன் திருடிட்டு போயிருக்கிறேன். நீ 3 பவுன் திருடிட்டு போனா பொண்டாட்டி 2 பவுன் தெரியாம எடுத்துட்டு போயிட்டான். அவன் பயங்கரமான ஆள். அதில் எங்கள் அம்மா என்ன வைக்கிறாங்க, பீரோவா இருந்துச்சு, அண்டாக்குள்ளையும் முண்டாக்குள்ளையும் போட்டு வச்சுருக்காங்க. அவர் பக்கத்து அண்டா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த அண்டாக்குள்ளையும் தூக்கி போயிட்டா 2 பவுன். அதுக்கப்புறம் தோட்டத்துலேயே வரதில்லை. அப்புறம் எங்கள் அம்மா இறந்தப்ப நல்லா சிரிப்பு வருது. அவளுக்கு அழுகையில வரல. ஐயோ அங்கே வந்துருங்க இங்கே வந்துருங்க, ஐயோ என்ன சொல்லியிருப்பாங்க. எடே புருஷனை போட்டு அடிச்சு நொக்கிருமா, என்னை மட்டமாட்டி அடிச்சு கொள்றியா புருஷன் அப்படி ஏண்டி? ஐயோ ஏன் இப்படி எல்லாம் தெரியுறீங்க? ஏன்டா அடுத்து பெரிய ஒரு சொத்து இப்படி திங்கிறீங்க? விளங்க மாட்டேங்கிறா. சத்தியமாக சொல்கிறேன், விளங்க மாட்டேங்க. நான் கடவுளை சிவபெருமான் போல சொல்கிறேன். என்னை அடிச்சு நோகடிச்சிங்க பாரு, விளங்கவே மாட்டேங்க. அம்மா டேய் அந்த தோட்டவாது தோடு போட்டுச்சலாமா லாஸ்ட்டில் 1/2 பவுன். அதையாவது நீ தேவிக்கு கொடுத்தியா? நீ என் பிள்ளைக்கு, என் பிள்ளை 6 வருஷம் கொண்டு வச்சு பார்த்தது. ஏன் அந்த இடையோட்ட வட்டாரத்தில் இருக்கிறவங்க அனைத்து பேத்துக்கு சொல்கிறேன். எங்கள் பெரிய பொண்ணு எங்கள் தஞ்சாவூர் இருக்காங்க, பெரிய பொண்ணு தேவி 6 வருஷம் எங்கள் அம்மாவை கொண்டு வச்சு பார்த்துச்சு. அவங்களுக்கு தெரியுமா அது? அந்த பிள்ளை என்ன இது பண்ணாங்க இவனுங்க? கொண்டு எங்கள் அம்மா கொண்டு வச்சு உட்கார வச்சு வச்சானுங்களா?
லாஸ்ட்டில் ஒரு 3 மாதம் கொண்டு போய் அங்கே வச்சு அதை விட பெரிய கொடுமை நடந்துருக்குதாங்க. எங்கள் அம்மா வந்து அதை கூட எங்கள் பெரிய பொண்ணு சொல்லலை, கப்பு சுப்புன்னு அடக்கிச்சு. சின்ன மகன்னா எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ உயிர். அதனால் அங்கே நடந்ததெல்லாம் தெரியாமல் அதுக்கப்புறம் ஒன்றா வந்துச்சு. தெரிஞ்சோம் எப்படிலாம் நடத்துறாங்க, எப்படி இது பண்ணிச்சுன்னு. கடையில் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். பொண்டாட்டி சோறைக்கு போடலாடா அப்போதுக்கு நான் 2 வாரம் தூக்கிட்டு ஓடனா அப்படி பக்கங்கட்ட மட்டும் 3 எதுக்கிட்டே அந்த சங்கிலே தூக்கி வீசி ஏறி கொண்டாந்து அந்த வீட்டில் வச்சு போட்டு போயிருங்க. 4 பேத்துக்கு முன்னாடி வச்சு பேசி அதை எடுத்துகிட்டு போங்க. நீ எவ்வளோ செலவு போட்டியோ நீ போய்க்கான்னு போடலாம். அந்தளவுக்கு ஒருத்து கிடையாது. 6 வருஷம் என் பிள்ளை வீட்டில் வந்துருக்குது. அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும் மக்களே. எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பெத்த தாய் வந்து மகனுக்கு பார்ப்பாங்களா இல்லை பேத்தி பார்ப்பாளா? பேத்தி வீட்டில் போய் 6 வருஷம் இருந்து வளர்ந்து லாஸ்ட்டில் உயிர் வரப்போ 10 நாள் குழந்தை தோட்டத்தில் வச்சு பார்த்தோம். அப்பவும் எங்கள் பெரிய பொண்ணு கொடுத்தா இருந்துச்சு. லைனெல்லாம் விட்டு போட்டு கொடுத்தா இருந்தாங்க. இவன் வந்தானே சின்னவன் ஒரு நைட் வருவான், ஒரு நைட்டு ஓடி போயிருவான். தஞ்சாவூர் ஓடுவான். அதுக்கப்புறம் ஒரு 10 பைசா 5 கையில் விட்டு ஓடி போயிடுவான். இப்போ எங்கள் அம்மா இருந்து 5 வருஷம் ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் தஞ்சாவூர் எங்கே இருக்குன்னு தெரியாம போக மாட்டேங்கிறாங்க. ஏன்டா கிரிமினல் மைண்ட் இப்படி வச்சு பழக்கிறீங்க? அப்புறம் சங்கிலி போட்டு என்னடா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மகளுக்கு போட்டு கல்யாணம் மேலே கொண்டு போனீங்க. கேமா பொண்ணு செய்யலாத சச்சுக்குன்னு சொல்லிச்சாமா. இப்போ கேமா முட்டிட்டு ஓடி போயிட்டா. உங்கள் தொல்லை தாங்க மாட்டா, முட்டிட்டு ஓடி போயிட்டா. உங்கள் பொண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டாம. உங்களுக்குலாம் அப்படித்தான் அந்த பண்ணினா பாரு. ரெக்கார்டெல்லாம் பதிவு பண்ணி வச்சு ஏண்டி ரெக்கார்டு பதிவு பண்ணி வச்சு அப்புறம் ஃபோன் பண்ணி நாங்கள் யதார்த்தமாக பேசுகிறோம். அவன் சுகம் தெரியாது. சிவன் மேலாருன்னு ஆணையாக சொல்கிறேன். அந்த ரெக்கார்டு பண்ணி என் புள்ள பேசுது. ரெக்கார்டு பண்ணி வச்சுருந்த ரெக்கார்டு பதிவு பண்ணு அப்படிங்கிற. நாங்கள் அதை நினச்ச மாதிரி கிரிமினல் மைண்ட் முண்டை. நீ ரெக்கார்டு பதிவு பண்ணி வச்சு நீ பேசணும்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பேசுகிறோம் மெயின் பாயிண்ட் அதை மட்டும் நீ கொண்டு போட்டு பார்த்து நாங்கள் 1000 சொன்னாலும் கேட்கல புருஷன். இல்லை நான் கேட்டேன் கரெக்டு. புரியுதா? இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு இது பண்ணதுனால தான் உம்புள்ள வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. இதை விட என்னடா உனக்கு கேவலம் வேணும்? நல்ல பேர் வருதாடா உனக்கு? ஏன்டா போய் அந்த நகையை எடுத்து போனா அதனால தானே புள்ள ஒழிப்போச்சு. நீ நகை கொண்டாந்து கொடுத்து நீ கொடுக்கலனா போ, கொடுக்கலனா இல்லை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். என்ன உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நாங்கள் 2 பேர் இருக்கணும்ல, செலவுக்கு நான் போடுறேன் அப்படின்னு நீ அப்போ சொல்லியிருக்கணும். செலவுக்கு ஒன்று என்ன மயத்துக்கு நீ போட்ட? நீ நாங்கள் போட சொன்னோமா? நீ கேளு. அம்மா அப்பா நீ ஏன்டா என்ன மயத்துக்குலாம் போட்ட செலவு? நீ கேட்டுற அந்த நான் ஒருத்தனா செலவு பண்ணி நீங்களும் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நீ நகை திருட்டு போய் போட்டு அதை போட்டுக்கிட்டு இருக்கிற. அவர் தெரிஞ்சு ஒரு பண்ணிடு வேண்டாம். அந்த நகை எங்கடா போச்சு? கண்டிப்பாக சொல்கிறேன், நீ விளங்க மாட்டாது. நீ கை கால் விளங்காம போய் ஒரு நாளைக்கு யோசிச்சு படுப்பிடா. உங்கள்கிட்ட அத்தனை கிரிமினல் மைண்ட் இருக்குது. நீ அடிச்சு அந்த அளவுக்கு அடிச்சு அந்த வேதனை இன்னும் என்னை விட்டு போகல. கண்டிப்பாக நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன பிடுங்க முடியுமா பிடுங்க. சரியா? பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.